பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் அடியன் மூலமாய் உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை கேட்க எங்கள் ஒவ்வொருவருடைய செவியும் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தின்படி நடக்கவும் நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற 5வது ஞாயிறு. இதற்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் இறையியல் கல்வி, நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். இறையியல் கல்வி, நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். அப்படினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது கல்வி மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை. அது ஒரு சாராருக்கு மட்டும்தான் கல்வி என்று சொல்லி இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனித சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வி மிக 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 அவசியமாய் இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டுமாம்? இறையியல் கல்வி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் பட்டங்கள் பெற்றிருக்கலாம், பதவிகள் பெற்றிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக இறையியல் கல்வியை நாம் பெற்றவர்களாய் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய் வாழ முடியும். இதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து நமக்கு முன்பாக விட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்றைக்கு ஒரு அலுவலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் என்று சொன்னால் அங்கு என்ன சொல்வார்கள்? இவன் தான், இவன் எந்த இதுவும் வாங்க மாட்டான், எந்த லஞ்ச நாவணியத்திற்கும் அவர் உடன் போக மாட்டார், எந்த தீமையான காரியத்திற்கும் அவர் உடன் போக மாட்டார். இவ்விடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் உண்மையாய் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பார் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து நம் மத்தியிலே கடந்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் வேலை செய்கின்ற பணியிடங்களிலே நீங்கள் நானும் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்முடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களையும் உங்களையும் என்னையும் இந்த நாளில் திருச்சபை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது. திருச்சபை ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்து விட்டு எல்லாம் அல்ல. இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையிலே எங்கெல்லாம் ஆராதனை நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை பகிரப்படுகின்றதா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கின்றோமா? நாம் இருக்கின்ற குடும்பத்திலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கின்றோமா? நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கின்றோமா? அல்லது நாம் இருக்கின்ற திருச்சபையிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறையியல் கல்வி என்பது ஏதோ கல்வி தியாலஜிக்கல்ல போய் படித்து விட்டல்ல, வேத வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு உள்ள காரியங்களை வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். இந்த வேத வசனம் தான் உங்களையும் என்னையும் புடமிடப்படுகின்றதாய் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே,
நாளில் சற்று நேரம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பாடம், நாம் வாசித்த 2ஆம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11, 16 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அதை பார்க்கின்ற போது தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த 1ஆம் நிருபத்தை எழுதுவதின் நோக்கத்தை பார்க்கின்ற போது அங்கு தவறான கருத்துக்கள் நிலவி வருகின்றது. சரியான கருத்துக்களை அவர்கள் உடன்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சபையை பற்றிய பல அறிவுரைகளை அவர் அங்கு இளம் தலைவரான தீமோத்தேயுவுக்கு அங்கு வெளிப்படுத்துகின்றார். தீமோத்தேயுவுக்கு சொல்வது மட்டுமல்ல, அது எழுதிய காலத்தை பார்க்கின்ற போது கிபி 64 எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் கிரிகை செய்கின்றதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அழகாய் நம்முடைய பிள்ளைகள் சொன்னார்களே, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கின்றார். நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி உங்களையும் என்னையும் அழைக்கின்ற கர்த்தர் எதற்காக அழைக்கின்றார்? நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற உறுதியான கட்டளையும் நீங்கள் நானும் யாருக்கு கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் வாசித்த அந்த பகுதியை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1 கட்டளை, 2வது கணம். 1 கட்டளை, 2வது கணம். 1 கட்டளை, தீமோத்தேயு கட்டளை கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? நாம் வாசித்த அந்த 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி. இவைகளை விட்டோடி. இவைகளை கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? ஒவ்வொரு தேவ ஜனமும் வந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டோடு, நடக்காத ஓடு. எதை விட்டு ஓட? 10ஆம் வசனம் சொல்கிறது, வாசிக்கலாமே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை வருத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இன்றைக்கு பணம் என்றால் இன்னைக்கு நாம் சொல்கிறோமே ஒரு பழமொழி ஒன்று, பணம் பாதாளம் வரை செல்லும். ஆனால் அதே பணம் தான் உங்களையும் என்னையும் பாதாளம் வரை கூட்டி செல்லும். பரலோகத்துக்கு அல்ல, பாதாளத்துக்கு கூட்டி செல்லும். நீங்கள் நானும் பண ஆசை பிடித்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றார். ஆனால் ஆசை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்றால், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. அதை இச்சித்து என்ன செய்யறாங்களாம்? விசுவாசத்தை விட்டு நீங்கள் நானும் கட்டப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தின் மூலமாய் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் அவருடைய திரு சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தையே நாம் விட்டு இந்த உலகத்தின் சிற்றின்பத்துக்குள்ளாக, ஆசைக்குள்ளாக நாம் ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பார்க்கின்றோம் தவறான போதனைகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா என்ன ஆகும்? சொல்லுங்களேன். கடன் போயிரும்ல, கார் வந்துடும், வீடு வந்துடும், எல்லாம் வந்துடும். இதுதான் ஆசீர்வாதம். அப்படிதானே? அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதம் என்பது அதில் அல்ல, பொருட்களில் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற குடும்பம் தான் ஆசீர்வாதம். குடும்பம் தான் ஆசீர்வாதம். ஒரு மனைவிக்கு நல்ல கணவன் கிடைப்பது ஆசீர்வாதம். கணவனுக்கு ஒரு மனைவி கிடைப்பது ஆசீர்வாதம். பெற்றோர்களுக்கு பிள்ளை கிடைப்பது ஆசீர்வாதம். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் இருப்பது அதைவிட ஆசீர்வாதம். நமக்கு கிடைத்திருக்கின்ற திருச்சபை நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை நூற்றாண்டுகள், 153 ஆண்டுகள் இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்திலே நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டிருக்கின்றார்களே, முழங்கால்களை முடக்கி கண்ணீர் சிந்தி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்களே, அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் நானும் சாட்சிகளாய் வாழ்கின்றோமே, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா ஓடுறோம். ஆசீர்வாத பெருவிழா.
ஆசீர்வாத பெருவிழா. ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அதை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறந்து அது கிடைக்கப்பெற்ற உலக பிரகாரமான இசைத்தின்பத்திலே மூழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் நானும் வீணர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்துக்கும் உலகத்தின் பொருள்களுக்கும் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் தன்னை அர்ப்பணித்தாளே. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார் அவருடைய பிள்ளையாக. ஆண்டவரே உனக்கு நான் அடிமை. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் என்னை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே நான் பலவீனமானவன், நான் சுகவீனமானவன், நான் கண்ணீரோடும் கம்பளையோடும் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை தூசிப்பாரும் ஏசிப்பாரும் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தை உண்டுதான் என்னை தேற்றும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்க பார்க்கின்ற பொழுது 12ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டம் உண்டு. அநேக கல்றையில் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே ஒரு என்னது, ஒரு போராட்டம், ஒரு போராட்டமான வாழ்க்கை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், நீ அழைக்கப்பட்டாய், நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அப்படினால் நாம் எதற்காக? நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அறிக்கை பண்ணும் இருக்கின்றோம். அநேகருக்கு முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுகின்றவராய் ஆண்டவரை குறித்து அறிக்கை பண்ண நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 எடுத்து வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து மனமில்லாமல் செவித்தினுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றவர்களுக்கு போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை, கர்த்தரை குறித்து நான் பிரசங்கியாக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நானும் இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே கர்த்தரை குறித்து சொல்லியே ஆக வேண்டும், கர்த்தரை காண்பித்தே ஆக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்தே ஆக வேண்டும், நம்முடைய செயல்பாட்டிலே காண்பித்தே ஆக வேண்டும். அப்படின்னால் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவு தெரியும்ல, தெளிவில்லாத மக்களை பார்த்துருக்கோம்ல, வீட்டு தெருக்கு தெரு கடை வச்சிருக்காங்க, அவன் ஏதாச்சும் தெளிவுள்ளவனா இருக்கானா? தெளிவே இல்லாத ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன தீங்கு வந்தாலும் அதை தீங்கை அனுபவிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சுவிசேஷனுடைய வேலையை செய்யவும் உன் ஊழியத்தை நிறைவேற்றவும் எப்பொழுதும் அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதானே செய்தார். பிதாவாகிய தேவன் அவரை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த வேலையை அவர் செய்து முடிக்கும் மட்டுமாக தன்னை முற்றிலுமாக பிதாவுடைய கருத்திலே அர்ப்பணித்தாரே. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுள் சொல்லும்போது கூட அந்த பாத்திரம் நீங்கவில்லை. ஆனால் கர்த்தர் அதற்கும் தன்னை அர்ப்பணித்து சிலுவை மரண பரியந்தம் நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரே. அவர் அதோட தீங்கு என்ன உண்டு?
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிர் போகின்ற அந்த அளவுக்கு கர்த்தர் தன்னை அர்ப்பணித்தார் சொன்னால், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 13ஆம் வசனம் சொல்கிறது, அங்கு என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய பிரசன்னமாகும் வரைக்கும் அவருடைய இரண்டாம் வருகை ஒன்று உண்டு. அவருடைய இரண்டாம் வருகையில் தான் உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அவருடைய பிரசனத்தை நீங்கள் நானும் உணர இருக்கின்றோமா, அல்லது அவர் பிரசனத்தை காணாதபடி நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது அவருடைய பிரசனத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது என்பது நாம் அறியோம். நாம் அவருடைய பிரசன்னமாகுதலை என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய இரண்டாம் வருகையை அதை நினைவுபடுத்துகின்றதாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னும் 14ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே பொந்தி பிலாத்துவின் முன்னிட்டு நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்கப்படின கிறிஸ்து இயேசுவுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கின்றார். ஆம், நமக்கு தெரிந்த ஒன்று. மத்தேயு 27:2 பார்க்கின்ற பொழுது அவரை காட்டி கொடுத்த பொழுது பொந்தி பிலாத்தின் இடத்திலே இயேசுவை கொண்டு போய் சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்கின்றார்? இடத்திலே ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணேன். தேசாதிபதி சொல்லுகின்றார். ஆனால் சொன்ன தேசாதிபதி கையை கழுவி கர்த்தரை சிலுவை மரண முறைந்து ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கதி என்ன? கடைசியாக தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து மலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தன்னுடைய உயிரை போக்கினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றேன், நீங்கள் நானும் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். குற்றமற்றவர்களாய் காணப்பட்டும் நாம் தீங்கு அனுபவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னமாதலை நாம் உணர்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்த முதலாம் வேத பாடத்திலே யோசுவா மூலம் பார்க்கின்றோம். கர்த்தர் யோசுவா மூலமாய் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது 12 பேரை தெரிந்து கொள். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கல்லை தன் தோளில் மேல் கொண்டு போக வேண்டும். எதற்காக? யோர்தானில் தண்ணீர் பிறந்து போனதை நினைப்பூட்ட அடையாளமாய் கொண்டு செல்ல வேண்டும். அது கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அன்றைக்கும் நீங்கள் நானும் இந்த உலகத்திலே அடையாளங்களாய் இருக்கின்றோம், அற்புதங்களாய் இருக்கின்றோம். நீங்கள் நானும் அடையாளங்களாய் இருக்கின்ற சொன்னால் அன்றைக்கு கல்லை கொண்டு போய் வைத்து அன்றைக்கு யோர்தான் நின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோர்தானை மூலமாய் அற்புதத்தை நடத்தின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை நடத்தி நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு இருக்கின்ற நாட்கள் மட்டுமாக அடையாளங்களாய் அடையாளங்களாய் கிறிஸ்துவின் அடையாளங்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவங்க பார்க்கின்ற போது அது என்ன சொல்கிறது? பின் சந்ததியாருக்கு அவற்றை கூறுவதற்கு, அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு. எதற்காக? நம்முடைய பின் சந்ததியும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகின்றோமா? நம்முடைய செயல்பாடு நம்முடைய பின் சந்ததிக்கு வெளிப்படுகின்றதா இருக்கின்றதா? நம்முடைய முன்னோர்கள் நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்து விட்டிருக்கின்றார்கள், நம்முடைய முன்னோர்கள் நம்மை எப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்ததிலே முன்மாதிரியாய் இருந்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய ஆலய காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி உண்மையும் உத்தவமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை, பின் சந்ததியாரை ஆண்டவருடைய திருசன்னிதானத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய், அவர்களுக்கு மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்றதாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளோடு கூட வந்திருக்கின்றோம்? எத்தனை தாய்மார்கள் கணவரோடு கூட வந்திருக்கின்றோம்? எத்தனை கணவர்மார் மனைவியரோடு வந்திருக்கின்றோம்? கணக்கு ஒப்புவிக்க நாட்கள் உண்டு. ஆண்டவருடைய கட்டளை நம்முடைய பின் சந்ததிக்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றதே. நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பிள்ளைகளும் கடவுளை தேடி வரும், கடவுளிடத்தில் நம்பிக்கை வைக்கும், கடவுள் தந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நீங்கள் நானும் அவங்களை விட்டுறோம். கூப்பிட்டேன் வரல, ஒரே வார்த்தை, கூப்பிட்டேன் வரல. இப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் எங்கே இருக்கின்றார்கள்? எப்படி ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே அவர்களை நீங்கள் நானும் காணுவோமா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கட்டளைகளை பெறுகின்றோம். கட்டளையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். யோசுவாவுக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? அங்கு எடுத்துக்கொண்டு போவது மட்டுமல்ல, அது பின் சந்ததியாருக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம். நாளைக்கு இங்கே 8ஆம் வசனம், யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய யோசுவா சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்கள் சரியாக 12 கற்களை
யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். எக்கரைக்கு அக்கறைக்கு. இன்னைக்கு நம்ம எக்கரைக்கு போயிருக்கோம். நம்ம இருந்ததெல்லாம் சிட்டிக்குள்ள இருந்தோம். இன்னைக்கு மாடியை கட்டி அக்கறைக்கு போயிட்டோம். ஆனால் அங்கே போனவுடனே ஆண்டவர் என்ன தூரம், ஆலயத்துக்கு ஏன் வரல, தூரம். அது காரணம் என்ன? ஆண்டவர் அழகான வீட்டை கொடுக்கிறார், அழகான வாகனத்தை கொடுக்கின்றார். ஆனால் என்ன பண்ணுகின்றோம்? ஆலயத்துக்கு வருவதற்கு தூரம் தூரம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இது இந்த நாட்களில் அது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், பின் சந்ததியாருக்கு இதை நினைப்பூட்டும், என்றென்றைக்கும் இது அடையாளம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடையாளம், ஆண்டவர் எப்பொழுது நம்மை அடையாளமாய் வைத்திருக்கின்றாரோ பிள்ளைகளுக்கு நம்மை அடையாளப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மை அடையாளப்படுத்துகின்றோம் சொன்னால் ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்துகின்றவராக இருக்கின்றோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நீங்களும் நானும் மட்டுமல்ல, நம் தலைமுறையாய் அதை பெற்று தலைமுறையாய் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கணம், தேவனுக்கு கணம் செலுத்த வேண்டும். நாம் வாசித்த அதே 1 தீமோத்தேயு பார்க்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 15-16 அந்த பிரசன்னமாதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கரவர்த்தியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே எல்லாம் சொல்லாமே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே, ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நீங்கள் நானும் கணம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம். உலகத்தில் மனிதர்களுக்கு அல்ல, உலகத்தில் எந்த பொருட்களுக்கும் அல்ல. நம்முடைய கணம் என்பது நம்மை படைத்து பராமரித்து ஆதரித்து வருகிற ஆண்டவருக்குத்தான். தேவன் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்திருப்பவர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி செய்பவர் தான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். நீங்கள் நானும் அவருக்கே நன்றி செலுத்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னால் அவர் ஒருவர் தான் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராவர்த்தி. அவர் ஒருவர் தான். எனவே அவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 22 சொல்கின்ற பொழுது, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். அவரிடத்திலே வெளிச்சம் தங்கும். அவருடைய பிள்ளைகளாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன இருக்க வேண்டுமாம்? வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய்த்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளுக்கு உரியவர்கள் அல்ல. அப்படின்னா நம்முடைய வெளிச்சம், ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருந்தாரோ, அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ, நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு வெளிப்படுகின்றதாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது அங்கு அவருடைய சமூகத்திலிருந்து அங்கே வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது 20ஆம் அதிகாரம் 11-15 வசனத்தை பார்ப்போம் சொன்னால், அங்கு 11ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. நீங்கள் நானும் ஆண்டவர் வருகையிலே ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் முடிகின்றது. இந்த நாளுக்காகத்தான் நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கின்றோம். அது என்றைக்கு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அந்த நாள் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் செல்லத்தக்கதா இந்த பூமியும் வானமும் அகன்று போகின்ற அந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா 21:23 வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு சத்துவம் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவரை கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையை நம்பி நாம் இந்த நாளிலே வருவோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் நானும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் வாசித்த 3ஆம் நற்செய்தி பகுதியை பார்க்கின்றோமே, அங்கே எல்லாவற்றையும் சொல்கிறார். அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒன்று, விதையை விதைக்கிற ஒரு ஊமையில சொல்லுவார். ஆண்டவர் மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் சொல்லி ஊமையின் மூலமாய் அன்றைக்கு சொல்லுகின்றார். அங்கு சொல்லுகின்றார் 4 விதமான நிலங்களை சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த நிலமாய் இருக்கின்றோம்?
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோமா, அல்லது கடைசி நிலமாகிய நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஒன்று 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அதோட விட்டாரா? அடுத்த வசனம், கடைசி வசனம், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்றாரு, பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லா பிரசங்கம் பண்றாரு. கடைசியில் என்ன சொல்றாரு? கேட்க இந்த மக்கள் கேட்பாங்கன்னு தான் சொல்றாரு. ஆனால் கேட்கலனா இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்து வரக்கூடிய நாட்களில் வெளிப்படவில்லை என்று சொன்னால், அடையாளமாய் நாம் காணப்படவில்லை என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று சொல்லி வாழ்ந்த காலம் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இவர்களா? அன்னைக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இவர்களா? இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த இதில் இருக்கின்றோம்? இன்றைக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோமா? வார்த்தையை கேட்கின்றோமே. உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் நல்ல நிலத்திலே விதப்பட்ட வசனம் நம்மிடத்திலே கிரியை செய்கின்றதா இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடனுடைய வார்த்தை என்பது நிலைத்திருக்கின்றது. அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கின்றது. அவருடைய வார்த்தை என்பது உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களே தேவையா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஒரு கதை சொல்லட்டா? கதை சொன்னா நல்லா இருக்குல்ல? ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, ஒரு வயசான பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா என்ன ஆகுனாக்கா, திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் பெரியவங்களும் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, திட்ட பொறுக்க முடியாமல் அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, எப்போ இந்த கிழவி எப்போ சாவாளோ சுவாமி. பிள்ளைங்க என்ன சொல்றது, இந்த கிழவி எப்போ சாவாளோ சுவாமின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. அது சொல்ல ஆரம்பித்தோடனே எல்லா வீட்டில் எல்லா பிள்ளைகளும் சொல்லோடனே அந்த வீட்டில் ஒரு கிளி வளர்க்குறாங்க. அந்த கிளி என்ன பண்ணுது, சொல்லதை சொன்னுமா, இவங்க சொல்கிறத கேட்டு அந்த கிளி என்ன சொல்லுது, அந்த கிழவியை பார்க்கும்போது இந்த கிழவி எப்போ சாவாளோ சாமி சொல்லனே அந்த கிழவிக்கு என்னடா பிள்ளைங்க தான் இப்படி சொல்லுதுன்னா, இந்த கிளியும் நம்மளை எப்போ சாவாளோ சாமின்னு சொல்லுதுன்னு சொன்னே பார்ப்போம். நமக்கு என்ன பிரச்சனை வந்தால் எங்கே போகிறோம்? நேராக ஆலயத்துக்கு வரோம், போதரை போய் பார்க்குறோம். போதர்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லுது, அந்த பாட்டி அம்மா சொல்லுது, ஐயா இப்படி நான் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைய பூரா இப்படி சொல்லுதுங்க. சரின்ட்டு கிளியை பார்த்தா கிளி இப்படி சொல்லுதுன்னு அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கிளி வளர்க்குறேன் என் வீட்டில், அது எப்பொழுதும் வசனத்தை சொல்லும், ஜெபம் பண்ணும், ஆலயத்தில் நடக்கிற ஜெபத்தெல்லாம் சொல்லும். என்னன்னா அந்த கிளியை நான் தாரன் பாட்டியம்மா, நீங்கள் கொண்டு போய் அந்த கிளியோட வச்சிரு, இதோட அது பழகிச்சுனாக்கும் அதுவும் வேத வசனம் சொல்லும், ஜெபிக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. சரி, நான் அதுக்கு ஒரு சந்தோஷம். சரி போதவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் அந்த கிளி இருக்கிற பக்கத்தில் போய் மாட்டுது. மாட்டினோடனே அந்த வீட்டு கிளி என்ன பண்ணுது, அப்போ வாங்கி மாட்டினோடனே அது என்ன பண்ணுதுனாக்கும் அப்பயும் இந்த கிளவி எப்போ சாவாளோ சாமிங்குது. அது சொல்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கிளியை பார்த்தோன்னே அது திருப்பி சொல்லுது. உடனே அந்த போதவர் வீட்டு கிளி என்ன பண்ணுது, பாட்டியம்மா கிளி ஏதோ ஜெபம் செய்கிறது போல செய்யுதுன்னு நினச்சிக்கிட்டு அது என்ன செஞ்சுது, அங்கே அது என்ன சொல்லாச்சு, நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் சுவாமின்றது. கொண்டாந்த கிளி என்ன சொல்லுது, இந்த கிளவி இங்கே இருக்கிற கிளி இந்த கிளவி எப்போ சாவாலோ சாமின்னு போதர் வீட்டிலேருந்து வந்த கிளவி, சரி இந்த அம்மாவுக்கு கிளி ஜெபம் பண்ணது போச்சு, ஆண்டு நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள பிதாவேன்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிச்சிச்சு. திருப்பி பாட்டியம்மா பார்த்து சொன்னோடனே உடனே அவன் கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு, கொண்டு போய் ஐயா கொடுத்தீங்க, கொண்டு போனால் அந்த கிளி தான் சொல்லுதுன்னா இதுவும் சொல்லுது தயவுள்ள பிதாவேன்னு சொல்லி இது சேர்ந்து ஜெபிக்குது. 2 பேர் இன்னொன்னே கொடுத்தோன்னே இதை போலதான் அன்னைக்கு பாவத்தில் நிலைத்திருக்கிற மக்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவருடன் போய் பேசுவதும் பழகுவதும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது தங்களை அவர்களோடு கொண்டு தகாத உறவுகளை வைத்து கொண்டுவதும் இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்ன, நாம் பழகிற உன்னை பற்றி தெரிய வேண்டும் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் அறிந்து கொள்கின்றேன். அன்றைக்கு அங்கே பார்க்கின்ற பொழுது
அங்கு பார்க்கின்ற அன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் நான் திருத்த போகிறேன், அவங்களுக்கு நான் மனம் திரும்ப விட்டோம், அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி நாம் போய் இன்றைக்கு அநேகர் அதற்குள்ளாக விழுந்து தங்களை பாவ வாழ்க்கைக்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பார்க்கின்ற போது ஒரு சில காரியங்களை பார்க்கிறது. அங்கு பார்க்கின்ற ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பலவீனமான ஊழியர் ஒரு குடிகாரனை போய் என்ன பண்ண, குடியிலேருந்து திருப்பணும் தானே, ஊழியக்காரங்க அதுதானே செய்யணும், போய் அவனை எப்படினாலும் திருத்திடணும்னு சொல்லி அவனோட போயிருக்காரு. போய் அவனோட பேசி பழகி பழகி என்ன ஆச்சுன்னா கடைசியில் என்னாச்சு, அவனோட ஊழியக்காரர் பெரிய குடிகாரன் ஆகிட்டார். அன்புக்குரியவர்களே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை நாம் பெற்றிருக்கின்றோம். நீங்கள் நானும் கொடுக்கின்ற கனம் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் நம்முடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாய் இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய், என்னைக்கு நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் நானும் வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர்தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வார். இந்த நாளின் சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது முதலாம் சங்கீதம் நமக்கு 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியருடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் கருமத்தில் உட்காரணும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்திலே அநேகருக்கு நம்பிக்கை உறுகிறவா இருந்தால் ஆண்டவருடைய வேத வசனத்திலே இரவும் பகலும் நாம் தியானிக்கவும் ஆண்டவர் சொல்லுகின்றபடி நடக்கவும், அதனால் நமக்கு தீங்கோ நமக்கு போராட்டமோ வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்னு சொல்லி நாம் இருக்க பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தீமோத்தேயுவுக்கு கொடுத்த வார்த்தையை இந்த நாளிலே ஆவியானவருமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் கட்டளையை பெற்றிருக்கின்றோம். நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி கர்த்தாவே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆவியானவர் அழைத்திருக்கின்றார். நாங்கள் கர்த்தாவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து கர்த்தாவே உண்மையே நாங்கள் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவர்